அப்போ என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி வரும், அப்படி ஏதாவது கூட்டணி வச்சு வருவாரா? நான் அவுட்ரைட்டாக 214 போட்டுவிட மாட்டாருங்கிறத என்னோட கருத்தாக நான் முன் வைக்கிறேங்க. அப்படி போட்டுட்டாருன்னா தந்தை பெரியார் கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன செய்வார்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறாருன்னு சொன்ன மாதிரி நான் அதை இருக்காருன்னு நான் சொல்லிட்டு போவேன். ஆனால் லாஜிக்காக தான் அவர் போட்டுவிட மாட்டாருங்க கருத்தாக நான் சொல்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறவங்க 39 போட்டாங்கன்னா 39 போட்டு ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவழித்து ஆளுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டு எடுத்தாங்கன்னா அந்த 6 தொகுதிக்குள்ள ஒரு அசம்பிளி தொகுதியை குறி வச்சு ஒரு கூட்டணியில் எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அப்போ இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸில் அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்னான சூழ்நிலையில் ஒரு 39 பிரமுகர்கள் வந்து 1 கோடி 2 கோடி ரூபா செலவழித்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஓட்டுக்கான சீட்டை ஒரு கூட்டணிக்குள்ள எதிரணியில் வாங்கி எம்எல்ஏ ஆயிட முடியும். இப்போ 234 இன்வெஸ்ட் பண்ணி அசம்பிளிக்கு இன்வெஸ்ட் பண்ணி அடுத்து வரப்போது பார்லிமெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு நிற்காது, அது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆயிரும். அப்புறம் 31 தான் அசம்பிளி வரும். அது வரை 5 வருஷம் எப்படி சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது? ஸோ இந்த 214 தொகுதிக்குள்ள இன்னைக்கு விஜய்க்குள்ள எந்த ஒரு நபருக்குனாலும் பணம் செலவழித்து அந்த இடத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் வரமாட்டாங்கிற அந்த அடிப்படையில் தான் மகளையும் அது பிறகு சீமான் கிட்ட அண்ணே வந்துருங்க நம்ம உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்திடுவோம் எடப்பாடியோட போவோம்னு கேட்டாருங்கிற அதை நான் சீமான் கிட்ட அவர் சொன்னது உறுதியானதுங்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலும் அவருக்கு 214 போடக்கூடிய எண்ண ஓட்டம் இல்லை. 214க்கு அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் ஆள் இல்லை. அவர்களுடைய ஆட்களும் ஒரு டைரக்டா விஜய் கிட்ட கான்டாக்ட் உள்ள ஒரு ப்ராக்சிமிட்டி உள்ளவங்க இல்லை. புஷி ஆனந்த் கிட்ட தான் அவருக்கு ஆட்கள் ப்ராக்சிமிட்டி இருக்கிறாங்க. இங்க வந்து புஷி ஆனந்துக்கும் நிர்வாகிகளுக்கு தான் கான்டாக்ட், விஜய்க்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்டே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ 214 விஜய் போட்டுவிட மாட்டாருங்க. நான் உறுதியா லாஜிக்கோட தான் மக்களவை தேர்தல் அவருக்கு ஆட்டிடியூடு அவருக்கு நோக்கம் புஷி ஆனந்த மையமாக வச்சு ஆர்கனைஸ் பண்றது அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் விஜய்க்கு நேரடி கான்டாக்ட் இல்லாதது. இதை வச்சு என் கருத்தை ஆணித்தரமா உறுதியா நம்பி நான் சொல்றேன்.